ஹாய் ஹால், குட் மார்னிங். ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒரு அடிக்ட் வந்திருக்கு க்ரோஷாவில். ஏன்னு தெரியல. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இது வந்து என்னோடய கிட்ஸுக்கு லஞ்ச் பேக்காக ட்ரை பண்ணேன். நல்லாவே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். நான் க்ரோஷா கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான். எனக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு வரமாக தான் பார்க்குறேன். ஒரு இதில் வந்து 3 டிசைன்ஸ் வச்சுருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டிசைன் வந்து நார்மல், தேர்ட் டிசைன் நானாக போட்டேன். அது ஒரு டிசைனில் வந்திருக்கு, பரவாயில்ல. இது என்ன, இந்த கையில் வச்சு போடுறது வந்து உள்ளனில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா இதில் ஒயருன்றதால நமக்கு கை வந்து கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட முடியும். மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி சீக்கிரமாக முடிக்க முடியல. இது 1 வீக்காக போயிட்டுருக்கு எனக்கு. இது இந்த என்னோடய டெய்லி ரொட்டீனில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கூட இதில் உட்காரணும்னு தோணுது எனக்கு. ஏன்னு தெரியல. அது ஒரு க்யூரியாசிட்டியாக, இதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் வர ஹாப்பினஸ்ஸாக என்னன்னு தெரியல. லேடிஸும் நீங்களும் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கணுன்னு நான் விரும்புகிறேன். இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அது ஒரு ஆசை. அவ்வளோதான். இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், என்ன பண்ணேன், அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் போடுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த பேண்ட்.